இப்போ நீங்கள் ஒரு 10,000 வீடியோ 10,000 இன்டர்வியூ கொடுத்தாலும் அவர் வரப்போகிறாரா? கிடையாது. அப்போ ஏன் அவரோட நேமை வந்து இவ்வளோ டேமேஜ் பண்ணணும்? நீங்களும் சரி, வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருங்க. அவர் பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை போடுங்க. அவரை பற்றி கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணாதீங்க. க்ரியேட் பண்ணி என்ன ஆக போகுது? மீடியா கொஞ்சம் தயவு செஞ்சு அவங்க ஃபேமிலியை வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு டைம் விடுங்க. அதுக்குள்ளே போட்டு வேண்டாம். பொறுமை, இன்டர்வியூ எடுக்கலாம், பொறுமையாக எடுங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க தயவு செஞ்சு. ஆனால் இன்னொரு சைடு வந்து எஸ் ஆப்வியஸ்லி இதை மட்டும் நான் பேசியே ஆகணும்னு நினச்சேன். ஒரு கமெண்ட் போட்டதுனால, கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஒரு கமெண்ட் போட்டதுனால அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகிட்டு, லைக் அந்த கமெண்ட் நீங்கள் வந்து நல்ல விதமாக போட்டிருந்தீங்கன்னா ப்ரோ, நல்ல விதமாக தான் போட்டிருப்பீங்க. பட் லைக் நீங்கள் அதை டெலீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் டெலீட் பண்ணவும் தான் எல்லாருமே ட்ரிகர் ஆனாங்க. அண்ட் அவர் உயிரோடு இருக்கார், அவருக்கும் தயவு செஞ்சு ரெஸ்ட் இன் பீஸ் எல்லாம் போடாதீங்க. அது எவ்வளோ ஹர்ட் பண்ணும். ஏன்னா இறந்தவருக்கு போடுறப்பவே அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது. அவர் பண்ணது தப்பாகவே இருந்தாலுமே கூட அந்த மாதிரி உயிரோடு இருக்கிறப்ப தயவு செஞ்சு போடாதீங்க ப்ளீஸ். விடுங்க அவங்கள நிம்மதியாக கொஞ்ச நாள்.